அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 19/12/2025 வெள்ளிக்கிழமை, கேட்டை நட்சத்திரம் என்பது சனியினுடைய எண் 8. அதன் அருகே ஒரு பூஜ்ஜியம். இந்த சனியின் குணத்தை உறுதிப்படுத்தி பலமாக்குவது, மேலும் வலிமையாக்குவது. ஏனென்றால் இந்த 0, இந்த பூஜ்ஜியத்தின் வேலை அதுதான், மதிப்பை கூட்டுவது. இதுதான் எப்படி இருக்கும்? உண்மையிலேயே பார்க்கின்ற அனைவரும் வியக்கும் எண் என்பது. வரலாற்று உண்மை ஒன்று உண்டு. இங்கிலாந்தில், பிரிட்டனில் அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசர் அடுத்து அரசனாக ஆளப்போகின்றவர் ஒரு சாதாரண பெண்ணிற்காக அவள் மீது கொண்ட காதலினால் அரச பதவியையே துறந்தார். இதைத்தான் தியாகத்தின் சின்னம் என்று சொல்லுவார்கள் இந்த எண்ணை. அப்படிப்பட்ட ஒரு குணம் உண்டு. பரவலாக எல்லோரும் அனுபவிக்கின்ற அந்த லௌகிக சுகங்கள் இவர்களுக்கு அவ்வளவாக பிடிக்காது. ஒரு சிலருக்கு அது எட்டிக்காய் கசக்கும். அந்த மனோபாவம் இவர்களுக்கு ஆண்டவனால் அருளப்பட்டது. எல்லோருமே தனக்காக வாழ மாட்டார்கள், இன்னொருவருக்காகத்தான் வாழ வேண்டிய அவசியம் ஏற்படும். எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த உண்மை தெரியும். திருமணமாகும் வரை ஒரு விஷயம், திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்து விட்டால் 100க்கு 90 பெற்றோர்கள் அந்த குழந்தைக்காகத்தான் வாழ்வார்கள். இதை போன்ற தியாகம் எல்லோருக்குமே இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இவர்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்கும். நாம் உதாரணத்திற்கு பார்த்த நபர்கள் தனது குடும்பத்தாருக்கு மட்டும்தான் தன் பிள்ளை, தனக்கு யார் உரித்தானவர்களோ சொந்தமாக அவர்களுக்கு சொல்லுவார்கள். ஆனால் இவர்கள் ஒரு கொள்கைக்காக, சமூகத்திற்காக, நாட்டிற்காக தியாகத்தை செய்கின்ற ஒரு வள்ளல்களாக இருப்பார்கள். எனவே 80 என்ற எண் தியாகத்தின் சின்னம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்களுக்கு தேவையானது நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நன்மை இன்று கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை. உங்களை அடிக்கடி நீங்கள் காட்டிக்கொள்ளாவிட்டால் உங்களை மறந்துவிடக்கூடும் இன்று. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள். வேண்டாத தொந்தரவுகள் இன்று வருகின்றன, கவனம். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் தொடங்கும் ஒரு புது தொடக்கம், அமையும் புது உறவு நன்மையை செய்யும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். பேசும் விதத்தில், பழகும் விதத்தில் கவனம் வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள்.
உங்களால் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும், அவர்களால் உங்களுக்கும் சில நன்மைகள் நடக்கும் நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் இன்று தேவை. அடுத்தவர் விஷயங்களில் தலையிடுகின்ற ஒரு முறையில் இன்று கவனம் வேண்டும். வீண் தலையீடு இன்று வேண்டாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். வெற்றி உண்டு. போட்டி பந்தயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றி. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். உங்களது உரிமை நீங்கள் நினைத்தது போல் எளிதாக இன்று கிடைக்காது. அதை பெற்றுக்கொள்வதற்கு கவனம் வேண்டும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். அதிர்ஷ்டம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் விரும்புகின்ற நன்மை அதிகமாக வரும் நாள் இந்த நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இன்று நீங்கள் எதை பெறுகின்றீர்களோ அதில் முழு திருப்தி கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் தேவை. நீங்கள் சாதாரணமாக இத்தனை நாட்களாக அனுபவித்து கொண்டு வந்த ஒரு விஷயத்தை கூட இன்று உடனடியாக அனுபவிக்க முடியாது. தடைகள் வரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்களது முயற்சி இன்று வெற்றியை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். இன்றைய தினம் உங்களது முயற்சியில், நீங்கள் செய்யும் முயற்சியில் கவனம் தேவை. சரியான முயற்சியா என்பதிலும், செய்யலாமா வேண்டாமா என்பதிலும் கவனம் வேண்டும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை இன்று உங்கள் பேச்சின் மூலம் தீர்த்து வைப்பீர்கள். நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். கடைசி நேரத்தில், வெற்றி பெற வேண்டிய கடைசி நேரத்தில் உங்களது ஒரு பேச்சால் அந்த வெற்றி பாதிக்கப்படலாம். கவனம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உயர்வு உண்டு. பதவி உயர்வு கிடைக்கலாம். ஒரு நல்ல பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம். மொத்தத்தில் நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தவிப்பு, ஒரு சபலம், ஒரு சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனம் வேண்டும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். விரய செலவுகள் அது ஒரு புறம். அதைவிட முக்கியம், நீங்கள் விரும்பாத ஒரு செய்தி வந்து சேருவதாக காட்டுகிறது. கவனம். பூராடம் நட்சத்திரத்தில்
ஒரு சுப காரியம் நடப்பதாக காட்டுகிறது மற்றும் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்தி இன்று வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள், லாபம் உண்டு, பெற்ற லாபத்தால் மன மகிழ்ச்சி ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். உங்களுக்கு வர வேண்டிய, நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய லாபம் கூட உடனடியாக வராது. அப்படி வந்தாலும் குறைந்து வருவதாக காணப்படுகிறது. கவனம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். நீங்கள் இன்று எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் நீங்கள் ஜொலிப்பீர்கள். வேலை இல்லாதாருக்கு வேலை, வேலையில் இருப்போருக்கு பதவி உயர்வு இன்று கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். எதை செய்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கே இன்று திருப்தி இருக்காது. அப்படிப்பட்ட நாள் இந்த நாள். கவனம். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.